ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ நீங்கள் இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நருட்டோ சீரீஸில் உச்சியா கிளான் மெம்பர்ஸை எதற்காக அழிச்சாங்க, யார் அழிச்சாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கிளானாக பல வில்லேஜஸே கதற விட்ட உசுமாக்கி கிளான் என்ன காரணத்துக்காக அழிக்கப்பட்டது, இது மட்டும் இல்லாமல் யார் உசுமாக்கி கிளான் அழிகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தா அப்படின்றது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நருட்டோ சீரீஸ் பார்த்தவங்களுக்கு இந்த ஒரு கேள்வி கண்டிப்பாக எழும்பலாம். பட் அது ப்ராப்பராக இந்த ஒரு விஷயத்தை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதை நமக்கு விஷுவலாகவும் காட்டல. இதன் காரணமா நிறைய பேருக்கு இந்த ஒரு கேள்வி இருக்கலாம். ஸோ யார் உசுமாக்கி கிளானை அழிச்சாங்க, என்ன ஒரு காரணத்துக்காக அதை பண்ணாங்க அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோலாம் கிளியரா பார்த்துடலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக உசுமாக்கி கிளான் அழிக்கப்பட்டதுக்கான ஒரு முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா பயம்தான். இப்போது லீஃப் வில்லேஜில் ஒரு சிவில் வார் உருவாயிடக்கூடாது. சிவில் வார் உருவாச்சுன்னா கண்டிப்பாக உச்சியா கிளான் மெம்பர்ஸ் ஒரு மிகப்பெரிய டஃப் ஆப்போனண்ட்டாக நமக்கு இருப்பாங்க. ஏன்னா அவனுங்கிட்ட ஷரிகன் மாதிரியான ஒரு மிக பவர்ஃபுல்லான ஒரு எபிலிட்டி இருக்குது. அப்படின்ற காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளான் மெம்பர்ஸையே அழிக்கிற ஒரு பிளானில் இவங்க இறங்குவாங்க. அதன்படி தான் பார்த்தீங்கன்னா இட்டாச்சியும் அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாரு. இப்படி பார்க்கும்போது பவர்ஃபுல்லான ஒரு கிளான் மெம்பர்ஸ்னால நமக்கு எந்த விதமான பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி செய்யப்பட்ட ஒரு விஷயம் தான் அது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நடந்திருக்கு. அந்த டைம்ல உசுமாக்கி கிளான்னா பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய பல வில்லேஜஸ்க்கு அவங்களை கண்டாலே ஒரு பயம். அதுக்கான காரணம் என்னன்னா, உசுமாக்கி கிளான்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவு பவர்ஃபுல்லாகவும் சுப்பீரியராகவும் வந்தாங்க. உசுமாக்கி கிளானை பொறுத்தவரையும் ரெண்டே விஷயம் அவங்ககிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஒன்று என்னன்னா அவங்களோட சீலிங் ஜுட்சு. இவங்கள மாதிரி யாராலையும் மற்ற வில்லேஜஸ்ல இருக்கக்கூடிய எந்த ஷினோபிஸாலையும் பார்த்தீங்கன்னா இவங்கள மாதிரி சீலிங் ஜுட்சு பண்ணவே முடியாது. இன்ஃபேக்ட் உசுமாக்கி கிளான் மெம்பர்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்கள மாதிரியே பெஸ்டா சீலிங் ஜுட்சுவை பண்ண கேரக்டர்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா மினட்டோ, ஹஷிராமா, அவ்வளவுதான். அந்த அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரஸ்ட் யூசர் தான் இருக்காங்க. ஸோ சீலிங் ஜுட்சுனாலே உசுமாக்கி கிளான் தான். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஜுட்சு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இருக்கு. தென் இது மட்டும் இல்லாமல் லைஃப் ஃபோர்ஸ், இவங்ககிட்ட லைஃப் ஃபோர்ஸும் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும். ரொம்ப ஹீலிங் எபிலிட்டி இவங்ககிட்ட அதிகமாக இருக்கு. ஸோ இவங்க பல வருஷங்கள் வாழ்வாங்க. மீட்டோ உசுமாக்கிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹஷிராமாவோட இறப்புக்கு அப்புறம் பல வருஷங்கள் உயிர் வாழ்ந்திருப்பாங்க. நம்ம கேரன் பார்த்துருப்போம். ஸோ கேரன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கையை கடிச்சு நம்ம சாஸ்கே ஹீல் ஆவார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் பவரும் கேரன் இருக்கும். இது மாதிரியான நிறைய விஷயங்கள் உசுமாக்கி கிளானை சுற்றி இருக்கு. முக்கியமாக அவங்களோட பிளட் லைன் நம்ம பவர்ஃபுல்லான சக்ராவை கொண்டிருக்கு. இவங்களால பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட விஷயத்தையும் தாங்க முடியும், தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. இதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா மாதரா நாகட்டோ உசுமாக்கியை சூஸ் பண்ணியிருப்பாரு ரெனிகனை பிளேஸ்மெண்ட் போறதுக்கு. இன்ஃபேக்ட் அந்த டைம்ல நாகட்டோ உசுமாக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் தான். பட் இருந்தாலும் ரெனிகனோட பவர் தாக்கு பிடிச்சிருப்பாரு. அப்ப யோசிச்சு பாருங்க உசுமாக்கியோட பிளட்னா எந்த அளவு பவர்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்றத. ஆஃப்டர் உசுமாக்கி கிளானோட அழிவுக்கு அப்புறம் பியூர் உசுமாக்கி பிளட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகட்டோ உசுமாக்கி தென் கேரன் மட்டும் தான் இருந்திருக்காங்க. இதை தாண்டி நீங்க நிறைய பேர் நருட்டோ ஆல்சோ உசுமாக்கி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் நருட்டோ பார்த்தீங்கன்னா ஹாஃப் உசுமாக்கி தான். அவர் ஹாஃப் பிளட். அவர்கிட்ட உசுமாக்கியோடதும் இருக்கு, முக்கியமா நமிகாசேவோட இருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது இங்க ஒரு மிக்ஸ்டு பேபியா தான் பிறக்கிறாரு. அதே மாதிரி அவரோட குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா ஹாஃப் உசுமாக்கிஸா தான் இருந்திருக்காங்க. இதன் காரணமா இவங்க பியூர் உசுமாக்கி பிளட்னு சொல்ல முடியாது. பட் இவங்களாலையும் இந்த உசுமாக்கி கிட்ட இருக்கக்கூடிய பவர்ஸ், அந்த சக்ராஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். பட் பியூர் உசுமாக்கி கிளான்ல அந்த ஒரு அழிவுக்கு அப்புறம் மிஞ்சினவங்கன்னா பார்த்தீங்கன்னா நாகட்டோ உசுமாக்கி தென் கேரன் தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் உசுமாக்கியை பார்த்து மற்ற வில்லேஜஸ்லாம் பயந்தாங்க அப்படின்னு. ஏன்னா இப்படி பவர்ஃபுல்லா இருக்கக்கூடியவங்க கூட எப்படி நம்ம போராடுறது அப்படின்ற ஒரு பயமும் அவங்களுக்கு இருந்தது. இதன் காரணமா ஃபியூச்சர்ல ஒரு போர் அப்படின்னு பார்க்கும்போது ஒருவேளை இவங்களால நமக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமோ அப்படின்னு சொல்லி மற்ற வில்லேஜஸ்ல இருக்கக்கூடிய எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த உசுமாக்கி கிளானை அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. யாருமே இருக்கக்கூடாது, எல்லாரையும் கொன்றணும். ஸோ இவங்கள யாராவது மிஞ்சினா கூட நமக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஈவரக்கமே இல்லாமல் உசுமாக்கி கிளானை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுல எஞ்சியவங்க தான் பார்த்தீங்கன்னா கேரன் உசுமாக்கி, குஷினா, மீட்டோ, தென் நாகட்டோ உசுமாக்கி இவங்களெல்லாம் சொல்லலாம். அப்படி இவங்க அழிவுல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொனஹால ஹெல்ப் பண்ண வரதுக்குள்ளாட்டியா இந்த ஒரு அழிவு நடந்துருச்சு. ஸோ நிறைய பேர் யோசிக்கலாம் ஏன் இந்த மாதிரி மற்ற வில்லேஜஸ்ல பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். அந்த டைம் பார்த்தீங்கன்னா போர்க்களம்னு சொல்லிட்டு அதுல ஊறி ஊறி வாழ்ந்தவங்க. ஸோ எப்போ பார்த்தாலும் சண்டை போர் அப்படின்னே இருந்துகிட்டு இருந்தவங்க. ஒருவேளை கொனஹா உசுமாக்கியோட டை அப் பண்ணி, ஏன்னா அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆல்ரெடி
ஹஷிராமா செஞ்சு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஷினோபி. அவர் கூட உசுமாக்கி மாதிரியான பவர்ஃபுல் ஷினோபிஸும் இருந்தா இந்த கோனஹா வில்லேஜ் அப்படின்றது வந்து ஒரு மிக பவர்ஃபுல்லான ஒரு வில்லேஜா இருக்கும். இப்படி பார்க்கும்போது இவங்க கிட்ட இன்னும் பலம் வாய்ந்த சக்திகள் இருக்கு. இதன் காரணமா நமக்கு வந்து அழிவு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்ற பயத்துல வந்து மற்ற வில்லேஜஸ் மெம்பர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணி இப்படி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த தியரி தாண்டி இன்னும் ஒரு சில கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் ஒன்று போயிட்டு இருக்கு. அது என்னன்னா ஹஷிராமா செஞ்சுதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை வந்து அழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில ஃபேன் தியரிஸ்லாம் ஒன்று போயிட்டு இருக்கு. பட் அது வந்து உண்மை கிடையாது. ஏன்னா ஹஷிராமா செஞ்சுவே ஒரு உசுமாக்கி கிளான்ல இருக்கக்கூடியவங்களை தான் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பும் போயிருக்கும். ஹஷிராமா செஞ்சுக்கும் உசுமாக்கி கிளான்ல இருக்கக்கூடிய ஹெட்டான ஹஷினா உசுமாக்கிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாண்ட் இருக்கும். இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தான் போயிட்டு இருந்தது. இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹஷிராமா அப்படி பண்ணணும் தேவையில்ல. அவர் அப்படி பண்ற ஆளுமே இல்லை. அவர் வந்து எப்பயுமே பீஸை வந்து நிலநாட்டணும் அப்படின்றதுக்காக போராடுறவர். அவர் இப்பேற்பட்ட ஒரு கொடுமையான விஷயத்தை வந்து எப்பயுமே செய்ய மாட்டாரு. ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி மற்ற வில்லேஜஸ்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா உசுமாக்கி கிளான் வந்து அழிஞ்சிருக்கு. பட் என்னதான் உசுமாக்கி கிளான் அழிஞ்சிருந்தாலும் இப்போ உசுமாக்கிய பேர் சொல்லக்கூடிய ஒரு சில மெம்பர்ஸ் ஷினோபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நருட்டோ வந்து ஹாஃப் உசுமாக்கி பிளட்டை சேர்ந்தவர் தான். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உசுமாக்கி கிளான்ல இருக்கக்கூடியவங்களால என்னெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே இவராலையும் பண்ண முடியும். லைக் குராமாவை தாக்கு பிடிக்கிறதுக்கான சக்தியுமே அவர்கிட்ட இருக்கும். அப்படி பார்க்கும்போது அவர்கிட்ட அந்த உசுமாக்கியோட பிளட் லைனுமே இருக்கு. தென் இது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங் எபிசோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ க்ளோன் ஜுட்ஸோ வந்து காப்பி பண்ணுறதுக்காக அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார். அந்த ஸ்க்ரோலை வந்து பார்த்தீங்கன்னா திருடன்ட்டு வந்து காப்பாற்றி அந்த ஸ்க்ரோலை பத்திரமா இவர் எடுத்துகிட்டு போயிருப்பார். இந்த டைமில் ஒரு ஃபேன் தியரியும் ஒன்று போயிட்டு இருக்கு. அவ்வளோ சீக்கிரம் அந்த ஸ்க்ரோலை பார்த்து இவர் வந்து கற்றுக்கல. அவர் அந்த ஸ்க்ரோலில் இருந்தக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை வந்து சீல் பண்ணிக்கிட்டார். லைக் எப்படி ஒரு உசுமாக்கி கிளான் மெம்பர்ஸ்லாம் வந்து ஸ்டீலிங் ஜுட்ஸில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்கிறாங்களா. இதன் காரணமாக நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோலில் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து சீல் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேன் தியரியும் போயிட்டு இருக்கு. இதன் காரணமாக தான் எப்பயுமே நருட்டோட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ க்ளோன் அப்படின்றது வந்து ஒரு மெயின் ஜுட்ஸுவா இருக்கு. இந்த ஒரு ஜுட்ஸுவா அசால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா சீல் பண்ணி வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேன் தியரியும் போகுது. இந்த ஒரு தியரிக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி நிறைய இடங்கள்ல ஷேடோ க்ளோன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ யூஸ் பண்ற மாதிரி பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கும்போது மேபி இப்படி கூட இருக்கலாம். இதை தாண்டி நருட்டோ சீரீஸ்ல உங்களுக்கு தோணுன கேள்விகள், நீங்க கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.